ப்ரோ கைஸ் சவுண்டு கேட்கு கைஸ். ப்ரோ இங்கே ஏதோ சவுண்டு கைஸ் எனக்கு சவுண்டு ரொம்ப கைஸ் ஏதோ தெரியுது ப்ரோ அந்த நிக்கி பாருங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு அனதர் கோஸ்ட் ஸ்டுடியோ. அதாவது நம்ம ஒரு 3 வருஷம் கழித்து திரும்பியும் கோஸ்ட் ஸ்டுடியோக்குள்ளே வந்து இறங்கலான்னு சொல்லி காலடி எடுத்து வச்சுருக்கோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து கொடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். அந்த இடத்துல வந்து ரோட்டில் வந்து அடிக்கடி ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி நடக்குன்னு ஊர் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். என் கூட வந்து ஒரு 4 பேர் வந்து சப்போர்ட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து இது வந்து தப்பாக பேசுனீங்க, ஃபேக் வீடியோன்னு. அதனால நான் வந்து முதல்ல 4 பேர் இருக்கோம். அந்த 4 பேர் பேசி நான் ரிவீல் பண்ணிடுறேன். இவர் வந்து என் ப்ரோ என் கூட சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. இவரும் என் கூட சப்போர்ட் வந்திருக்காரு. கேமராமேன் வந்து எங்களுக்கு பின்னாடி வீடியோ எடுத்துருக்காரு. அவர் முடிஞ்சே நாங்கள் ரிவீல் பண்ணிடுறோம். வீடியோக்குள்ளே கொஞ்சம் நேரத்தில் வருவார். அப்போ அவங்க அவர் ஃபேஸை நாங்கள் ரிவீல் பண்ணிடுறோம். ஒரு லைட்டு கொடுக்குறோம். ஆன் பண்ணிட்டு போகிறோம் கேமரா. கைஸ் இங்கே ஒரு 4 சமாதி இருக்குது. ஸ்டார்டிங்லேயே இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா வீடாக இருக்குது. ஒரு மாதிரி சின்னதாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அப்படி பேசிட்டா கைஸ். இங்கேயே ஒரு 3 சமாதி இருக்குது கைஸ். என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் வீடாக தான் இருக்குது இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு. அங்கங்கே சமாதியாக இருக்குது. கேமராமேன் அந்த இருக்கார் பார்த்துக்கோங்க. அவர் தான் கேமராமேன். மூஞ்சி வரைக்கார் பாருங்க. கைஸ் அதில் என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது. தலைவாணிலாம் இருக்குது கைஸ். தலைவாணி எல்லாம் கிடக்கு. மரத்தை வேலி மரத்தை தாண்டி இங்கே உடமரம் வந்து ஒரு 4 இருக்குது. அங்கெல்லாம் கைஸ் எல்லாம் எரிப்பாங்க. அதுக்கு நம்ம என்ட்ரி கொடுக்கலாமா ப்ரோ? பார்த்துக்கலாம். சரக்குலாம் இங்கே வந்து அடிச்சு போட்டிருக்காங்க. இப்போ சமாதியை பார்த்தோன்னா ஏதோ உள்ளே இறங்கியிருக்க மாதிரி தெரியுது. ஒரு அடிக்கு மேலே பார்த்துக்கோங்க. ஒரு மாதிரி இருக்கு. சமாதி ஒரு டைப்பாக இருக்குது. பார்த்துக்கோங்க கைஸ். இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையோட சமாதின்னு. ஆமாம், நான் 14 வயசு தான் ஆகுது கைஸ். இது கிடக்கு கைஸ். முள்ளாக இருக்குது கைஸ். முள்ளலின்னு நினைக்கிறமோ. முள்ளலி தானே? முள்ளலி தான். கொஞ்சம் வியடாக இருக்குது. ஆனால் என்னென்னு தெரில எங்களுக்கு. கரெக்டாக வியடாக இருக்குது ப்ரோ. ப்ரோ இது என்னது ப்ரோ? வா ப்ரோ வந்து பாரு ப்ரோ. ப்ரோ கைஸ் சவுண்டு கேட்கு கைஸ். ப்ரோ 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 பாரு ப்ரோ. இதுக்குள்ளே அப்படியே குழி விழுந்துருக்கு ப்ரோ. குழிக்குள்ளே ஏதாச்சும் தெரியுதா கைஸ்? இந்த குழிக்குள்ளே ஏதாச்சும் தெரியுதா பார்த்துக்கோங்க கைஸ். கைஸ் இந்த முள்ளலி வந்து ப்ரோ 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 எக்ஸ்ட்ரீமாக கேட்டுக்கு ப்ரோ. ப்ரோ கைஸ் இதுக்கு பின்னாடி அந்த கணக்காக தெரியுதா வந்து நினைங்க. அதுக்கு நேரம் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த லைட்டு தெரியுதா? அதுக்கு நேரம் ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனிலேருந்து லைட் வெளிச்சம் தெரியுது. இந்த சமாதியை பார்த்தியா ப்ரோ? ரொம்ப வந்து வியடாக உடஞ்சி ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் போல அந்த சமாதிலாம் கெட்டி. இது கொஞ்சம் பெருசு கைஸ். சவுண்ட் பார்த்துக்கோங்க ப்ரோ. கைஸ் ப்ரோ இங்கே ஏதோ சவுண்டு ப்ரோ. கைஸ் ப்ரோ நீ வேணா ஒரு கேமரா ஆன் பண்ணிட்டு நீ அவங்க கூட போறியா ப்ரோ? நானும் இவனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் நீங்கள் 2 பேர் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம சமாதி இந்த தீ இருக்கும்ல அதில் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்துடலாம். கரெக்டாக இருக்கும். வா ப்ரோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அங்கே போய் நீ அங்கேக்குள்ளே இருக்கிறது சவுண்டு கேட்குன்னு சொல்கிறீங்களா? அந்த இதை மட்டும் நீ பாரு ப்ரோ. அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் இப்போ 5 நிமிஷத்தில். கைஸ் சவுண்டு எக்ஸ்ட்ரீமாக அங்கேக்குள்ளே கேட்டுருக்கு. ஏதோ டம்மு தட்டிகிட்டு இருக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ நம்ம எல்லாம் மொத்தமாக போய்க்கலாம் ப்ரோ. நீ அங்கேனா அங்கே பார்த்துக்கறது கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிறேன்னு நான் அப்படியே எங்கள் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் நான். இந்த அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கு ப்ரோ. கைஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கல்லறை மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் வியடாக தெரியுது எனக்கு. எல்லாம் முள் அடைஞ்சு ஒரு மாதிரி. இங்கே கேரி பேக் ஒன்று இருக்குது.
ப்ரோ ப்ரோ நம்ம அப்படி இப்படி சுற்றி வந்துடலாம் ப்ரோ. ஃபுல்லாமே முள்ளு தான். செருப்போட்டுக்கு அப்படியே உள்ள ப்ரோ. நீங்கிட்ட வந்துடும் ப்ரோ. உள்ளே சுருட்டில் இருக்குது ப்ரோ. சரி நம்ம எடுக்க வேண்டாம். இதெல்லாம் பாருங்க உடம்பு ப்ரோ. இதெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன ப்ரோ தெரியுது? புதுசாக ஏதோ ஒன்று வளர்கிற மாதிரி தெரியுதா இல்லையா? புதுசாக தான் ப்ரோ. இங்கே வருங்க கைஸ் கைஸ் கைஸ். அங்கே ஏதோ சவுண்டு கேட்கு கைஸ். இல்லை சமாதி ப்ரோ சமாதி ப்ரோ சமாதி ப்ரோ. கைஸ் இங்கே பாருங்க கைஸ். இந்த செடி தான் எல்லா இடத்துலையும் மேலே ஒட்டுது நம்ம மேலே ஃபுல்லாக. இங்கே பாருங்க இந்த செடியாக தான் ஃபுல்லாக இருக்குது. நாய் வேறு வந்து அப்போயிலேருந்து குலைச்சிக்கிட்டு தான் இருக்கணும் உள்ளே வந்ததுலேருந்து. இது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்த சமாதி. இதுக்குள்ளே ஒரு சமாதி இருக்குது. ஆனால் அது வந்து செடிக்குள்ளே ஃபுல்லாகவே மூடி இருக்குது ப்ரோ. இங்கே தான் வந்து எக்ஸ்ட்ரீமாக சவுண்டு கேட்டது கைஸ். கைஸ் சவுண்டு ப்ரோ. ஃபுல்லாக சவுண்டு கேட்குது. கேப்சர் பண்ண முடியுமா ப்ரோ? இங்கே பாரு ப்ரோ. இப்படி தான் செடி விட்டு கைஸ் ப்ரோ. கைஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமான சவுண்டு வந்து கேனும் டப்பாக வச்சு ஏதாச்சும் அடிக்கிற மாதிரி எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அது என்னன்னு எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது வந்து நாங்கள் இங்கே இருக்கும்போது அங்கே கடிச்சு இப்போ அங்கே எடுக்கிறதுக்கு இந்த ஊழல் ஒரு சவுண்டு கேட்கு ப்ரோ. ப்ரோ 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 இங்கே வாங்க. ஒன்று பண்ணலாம். நாங்கள் சவுண்டு கேட்கும்போது நம்ம விரும்புகிற நாங்கள் ஓடி போய் பார்த்துடலாம். என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்து அங்கே ஒரு சவுண்டு கேட்கும் ஓடிடலாம். எல்லாருமே ரெடியாக இருக்கிறோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். திரும்ப ஓடிடலாம். சரியா கைஸ்? கைஸ் வா கைஸ். இதெல்லாம் சவுண்டு கேட்கு வா ப்ரோ. கைஸ் கைஸ் இங்கே தான் சவுண்டு கிடச்சி கைஸ். ப்ரோ நம்மளை ஏதோ ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி தெரியுது ப்ரோ. கைஸ் ஒரு ஃபியூ நிமிட்ஸ் வந்து நாங்கள் லேட்டாக வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். ஒரு ஃபியூ நிமிட்ஸ் அப்புறம் வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம். எங்கேருந்து சவுண்டு வருது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு அங்கே போய் அடுத்து போய் நம்ம வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மர்மமாக இருக்குது. இப்போ நாங்கள் போய் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் அங்கே சவுண்டு அங்கே இங்கே நாங்கள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கும் போது அங்கே சவுண்டு கிடச்சி அங்கே போய் பார்த்தோம். இப்போ அங்கேருந்து திரும்பி இங்கே வரும்போது இங்கே சவுண்டு கேட்டுருக்கு. இங்கே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. நமக்கு இங்கே எடுக்கும்போது அங்கே சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் தெரிலடா. அங்கே தான் இல்லைன்னா இந்த இது ஒன்று இருக்கும் ப்ரோ. இந்த எங்களுக்கு ஒரு சின்ன வயசு பார்த்தோம் தெரியுமா? ஆமாக்கா. இது அங்கே சவுண்டு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் இருக்கணும். இந்த இங்கே ஒன்று இந்த அங்கே நம்ம அந்த மூணையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரே பண்ணல. ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த அது பக்கமே போகலையா. இங்கே ரோட்டில் போகிறவங்களுக்கு வேறு நிறைய ஆக்சிடென்ட் நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து ரீசெண்டாக வந்து இப்போ ஒரு ப்ரோ வந்து ஆக்சிடென்ட் நடந்தால் அவருக்கு வந்து கால் எலும்பு வந்து தொங்கிருச்சுன்றாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக அந்த ரோடு பக்கத்தில் இருக்கிறனால அதில் வந்து கோஸ்ட்டை நிறையா பார்த்துருக்காங்கனால அதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே கோஸ்ட் நிறையா அலையுதுன்னு. அதனால் ஒரு ஃபியூ நிமிட்ஸ் வெயிட் பண்ணிடுங்க. நாங்கள் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் லைட்டே இல்லாமல் மூவ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்சுன்னா நாங்கள் வந்து கேமரா லைட் அடிச்சு காட்டுவோம். 5 நிமிட்ஸ் கேமரா ஆஃப் பண்ணிக்க அப்புறம் கைஸ் நமக்கு என்னன்னு தெரியல. கேமரா ஆன் பண்ணதுலேருந்து ஒரு சவுண்டு வந்து கேட்கவே இல்லை. இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து திரும்பியும் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுறது இல்லை. திரும்பியும் நாங்கள் வந்து கேமரா லைட் ஆன் பண்ணிட்டே திரும்பி உள்ளே போகலான்ட்டு இருக்கோம். லைட் ஆன் பண்ணி தான் பாருங்கள் கைஸ். அங்கே லைட் அடித்து பாருங்கள். சவுண்டு எக்ஸ்ட்ரீமாக கிடைக்குது. உங்களுக்கு கேட்குமானதெல்லாம் நாங்கள் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கோம். மைக்கு எங்கள்கிட்ட வந்து கிடையாது. அதனால் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்புறம் நீ கேமரா ஆன் பண்ணிக்க. சவுண்டு ரொம்ப கேக்கு கேப்சர் பண்ணே இல்லை ப்ரோ. நீ எடுத்துக்கோ ப்ரோ. அவங்க கேமரா ப்ரோ யாரு ப்ரோ தெரியுது ப்ரோ எனக்கு நல்லாவே தெரியுது ப்ரோ. அதான் தெரியுது ப்ரோ. கரெக்டாக உள்ள போச்சு ப்ரோ. ஸ்விம்மிங் போட்டு கவரம் ப்ரோ. அங்கே வருங்க
கைஸ் அங்கிட்டு ரொம்ப இப்போ அங்கிட்டு சவுண்டு கேட்க கைஸ் ஆமாங்க ஆமாம் கைஸ் இதுதான் லாஸ்ட் எம்பி பக்கத்தில் சோளக்காடு ஏதாவது இருக்குது கைஸ் ரொம்ப ரொம்ப பழசு ப்ரோ. இப்போ ரீசெண்டாக இங்கே கட்டியிருக்காங்க ரெண்டையும். ப்ரோ இதான் ப்ரோ ரீசெண்டாக சமையல். கைஸ் எனக்கு ரொம்ப சவுண்டு கேட்குது. கைஸ் வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம். இதான் ப்ரோ இருக்கலே ரொம்ப ரொம்ப பழசு. கைஸ் இதை மட்டும் தான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஏன்னா எங்கிட்ட சவுண்ட் வருது என்ன கேப்சர் பண்ணோம்ல, எந்த சமாதிலேருந்து எது கிடைக்குன்னு தெரியல. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப பியாடான சமாதி அந்த அதான் அந்த அங்கௌண்ட் இருக்குல்ல அதை தான் சொல்லுவேன். இது வந்து இருக்கிறதுலே புதுசான சமாதி இதான். இதெல்லாம் 2024 தான் லாஸ்ட் மந்தில் சுற்றி இறந்துருக்காப்புல ஒரு அவ்வளோதான் கைஸ். ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வந்து இப்போ வந்து என்ன செய்யலாம், சுடுகாட்டுக்கிட்ட போய் அந்த எரிப்பாங்களா பணத்தை எரிப்பாங்களா அதுக்கிட்ட போய் நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் ஆத்மா வந்து நம்ம வந்து சண்டைக்கு எழுப்பி பார்க்கலாம், அதை தூண்டி பார்க்கலாம், ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். வாங்க யாராச்சும் இருக்கீங்களா? நாளைக்கு தான் எனக்கு எக்ஸ்ட்ரீமாக குலைக்குன்னு நினைக்கிறேன். கூட ஒரு சவுண்டு கேட்கு. அங்கே காட்டி அங்கே காட்டி போடுறோம் கிளம்பும். கைஸ் அங்கே ஏதாவது சவுண்டு காட்டுச்சு கைஸ். அவ்வளோதான் நாங்கள் கிளம்பலான்னு நினைக்கிறோம். எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ப்ரோ. ப்ரோ பின்னாடி ஏதாவது தெரியுது கைஸ். ப்ரோ ஏதாவது தெரியுது ப்ரோ. அந்த நிற்கி பாரு ப்ரோ. சோமுக்கு தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. தெரியுதா ப்ரோ? கைஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நடந்துக்கிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இடத்துல இவ்வளோ நடக்கும்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வந்து சவுண்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கிடைக்கிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 இடத்துல 3 இடத்துல வந்து கேப்சர் பண்ணோம் நிறைய இது. அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து வந்து பயத்தில் தான் இங்கே ஓடி வந்துட்டோம். இதுக்கு மேலே எங்களால் வீடியோ எடுக்க உள்ளே போக முடியல. ஆனால் டைம் வேறு ரொம்ப ஆச்சு. எல்லாருமே வீட்டுக்கு சீக்கிரம் வேறு போகணும். அதனால தான் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் கிளம்ப போகிறோம். இன்னொரு 5 நிமிட்ஸ் இருந்து அப்படி கிளம்பிட வேண்டியதான். ஆனால் இன்னும் உள்ளே போகணும், ரொம்ப தூரம் தள்ளி போகணும். அதனால் அங்கே போகல. முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தூத்துக்குடி சுற்றுவரில் ஏதாச்சும் லொக்கேஷன் தெரிஞ்சுன்னா எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.